வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உரித்து தேசிய வேலை திட்டம் ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பம். இந்தியாவில் கைது செய்யப்பட்ட பிரபல குற்றவாளி இலங்கைக்கு அனுப்பி வைப்பு. கச்சத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா இன்று ஆரம்பம். தையிட்டி விகாரை வழக்குகள் இழுத்தடிக்கப்படுவதாக விசனம். அரசு வாகனங்கள் தொடர்பில் புதிய சுற்றறிக்கை வெளியீடு. ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரி தொடர்பில் சரத் வீரசேகர கருத்து. 11 வயதினரை இலக்கு வைக்கும் இன்ஸ்டாகிராம் தொடர்பில் எச்சரிக்கை. கிளினிக் செயற்பாடுகளில் இருந்து விலகுவதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அறிவிப்பு. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையிலான போர் உக்கிரம். இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கிடையில் 17 ஒப்பந்தங்கள் கைச்சாத்து. ஹிமிகம பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் இன்று அனுராதபுரத்தில் நடைபெற்றது. அனுமதி பத்திரங்கள் மற்றும் கொடுப்பனவு பத்திரங்களின் கீழ் காணிகளை அபிவிருத்தி செய்து பயன்படுத்தி வரும் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்களுக்கு அக்காணிகளின் முழு உரிமையை வழங்கும் உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கும் தேசிய திட்டத்தின் அங்குரார்ப்பண நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு அனுராதபுரம் ஹொரக்ககவெவ வடமத்திய மாகாண சபை மண்டபத்தில் நடைபெற்றது. 1935 ஆண்டின் 19ஆம் இலக்க காணி அபிவிருத்தி கட்டளை சட்டத்தின் காணிகளை பயன்படுத்தி வரும் மக்களுக்கு அக்காணியின் மீதான முழுமையான உரிமை இல்லாத காரணத்தினால் அதனை மனித தேவைகளுக்கோ அல்லது பொருளாதார அபிவிருத்திக்கோ பயன்படுத்தும் போது பல்வேறு சிக்கல்கள் எதிர்கொள்ளப்படுகின்றது. இதன் காரணமாக தற்போது வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரங்களில் உள்ள நிபந்தனைகளை நீக்கி 1947 ஆண்டின் 8ஆம் இலக்க அரச காணிகள் கட்டளை சட்டத்தின் 2ஆம் பிரிவுக்கு இணங்க அவற்றிற்கு பதிலாக பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்பட்டது. தமது விருப்பத்தின் பேரில் அனுமதி பத்திரங்களை அரசாங்கத்திடம் ஒப்படைப்பவர்களுக்கு இப்புதிய ஹிமிகம உரித்து பூரண அளிப்பு பத்திரம் வழங்கப்பட்டது. அனுராதபுரம் மாவட்டத்தில் 500 பயனாளிகளுக்கு இந்த அளிப்பு பத்திரங்கள் வழங்கப்பட்டன. இதனை அடுத்து இத்திட்டம் நாடு முழுவதிலும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இத்திட்டமானது விவசாய, கால்நடை, காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சு, காணி ஆணையாளர் நாயக திணைக்களம் ஆகியவற்றின் வழிகாட்டுதலின் கீழ் செயற்படுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரும் திட்டமிட்ட குற்றவாளியுமான பொடி லெசி பலத்த பாதுகாப்பிற்கு மத்தியில் விமான நிலையத்தில் இருந்து காலி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். இந்தியாவில் வைத்து கைது செய்யப்பட்ட பொடி லெசி என்ற ஜனித் மதுசங்க இன்று அதிகாலை நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். மும்பையில் இருந்து இன்று அதிகாலை 5:56 மணிக்கு வந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமான சேவைகளுக்கு சொந்தமான UL 142 என்ற விமானத்தில் அவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் ஊடாக நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார். நீதிமன்றில் பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் தலைமறைவாக இருந்த பாரியளவிலான போதைப்பொருள் கடத்தற்காரரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியுமான ஜனித் மதுசங்க எனப்படும் பொடிலெஸ் 2024ஆம் ஆண்டு பிணையில் விடுவிக்கப்பட்டதும் இந்தியாவிற்கு தப்பிச் சென்றிருந்தார். பிணை வழங்கப்பட்டதை அடுத்து அவர் சட்டத்தரணி ஒருவரின் காரிலேயே நீதிமன்ற வளாகத்தை விட்டும் வெளியேறியிருந்தார். இதனை அடுத்து 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியாவின் மும்பையில் வைத்து கைது செய்யப்பட்டார். நேற்று முன்தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் 2 அதிகாரிகள் இந்தியாவிற்கு சென்றதுடன் இன்று அதிகாலை அவரை நாட்டிற்கு அழைத்து வந்திருந்தனர். இந்நிலையில் அழைத்து வரப்பட்ட பொடிலெஸ் காலி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான செயன்முறை பரீட்சைகள் நடைபெறும் திகதிகளை இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய பொறிமுறைகள் தொழில்நுட்பவியல் பாடத்திற்கான செயன்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் 6ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய நாட்டியம், பரதநாட்டியம், இளைத்தேய சங்கீதம், மேலைத்தேய சங்கீதம், நாடகமும் அரங்கியலும், சிங்கள மொழி மூலம் நாடகமும் அரங்கியலும், தமிழ் மொழி மூலம் நாடகமும் அரங்கியலும், ஆங்கில மொழி மூலம் ஆகிய பாடங்களுக்கான செயன்முறை பரீட்சை எதிர்வரும் மார்ச் மாதம் 9ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை நடைபெறும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. சர்வதேச சிவப்பு அறிவித்தல்கள் இன்றி இதுவரை 14 சந்தேக நபர்கள் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வூட்லர் குறிப்பிட்டுள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான பொடி லெசி என்ற ஜனித் மதுசங்க டி சில்வாவை நாட்டிற்கு அழைத்து வந்தமை தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2024ஆம் ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டிருந்த 29 சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்தது
அளித்துள்ளதாகவும் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக இதுவரை 89 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் இவ்வாறான சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சிகள் எடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போதுள்ள அரச பொறிமுறையின் ஊடாக 2024, 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டுகளில் சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்ட 29 சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வர முடிந்தது. அதேபோன்று சர்வதேச போலீஸ் சிவப்பு அறிவித்தலின்றி இன்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட சந்தேக நபருடன் மொத்தமாக 14 பேர் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். சர்வதேச போலீஸ் சிவப்பு அறிவித்தல் இல்லாத நிலையில் அந்தந்த நாடுகளின் குடிவரவு, குடியகழ்வு குற்றங்கள் மற்றும் நாடு கடத்தல் தொடர்பில் போலீஸ் மா அதிபரின் நேரடி தலையீடு மற்றும் அந்நாடுகள் அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் இச்சந்தேக நபர்களை நாட்டிற்கு கொண்டுவர முடிந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்காக 89 சிவப்பு அறிவித்தல்கள் பெறப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டில் இச்சந்தேக நபர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கு அதிகபட்ச முயற்சி எடுக்கப்படும் எனவும் போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான எஃப்யூ வூட்லர் குறிப்பிட்டுள்ளார். கச்சதீவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் வருடாந்த திருவிழா இன்று கோலாகலமாக ஆரம்பமானது. திருவிழாவை முன்னிட்டு ஆலயமும் அதன் சுற்றுப்புற சூழலும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. இத்திருவிழா ஏற்பாட்டு பணிகளுக்காக பங்கு தந்தையர்கள், கடற்படையினர், பிரதேச செயலக மற்றும் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள், சுகாதாரத்துறை அதிகாரிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கச்சதீவில் தங்கியிருந்து அர்ப்பணிப்புடன் பணியாற்றி வருகின்றனர். பக்தர்களின் வருகைக்காக போக்குவரத்து, குடிநீர் மற்றும் சுகாதார வசதிகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் இன்று மாலை கொடியேற்ற திருவிழா நிகழ்வுகள் இடம்பெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டோருக்கு எதிராக பலாலி போலீசாரினால் தொடரப்பட்ட 3 வழக்குகளுக்கான விசாரணை திகதிகள் பிற்போடப்பட்டுள்ளன. தையிட்டி விகாரை தொடர்பான வழக்குகள் நேற்று மெல்லாகம் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு தவணையிடப்பட்டுள்ளது. இதன்போது ஒரு வழக்கின் விசாரணை எதிர்வரும் ஏப்ரல் மாதத்திற்கும் ஏனைய 2 வழக்குகள் ஜூலை மாதத்திற்கும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வழக்கு தொடர்பாக ஒவ்வொரு முறையும் விசாரணை இன்றி தவணையிடப்பட்டு வருவதாக பொத்துவில் முதல் பொல்லிகண்டி வரையிலான மக்கள் பேரியக்கத்தின் இணைப்பாளர் வேலன் சுவாமிகள் இதன்போது விசனம் வெளியிட்டுள்ளார். தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு எதிராக கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது வேலன் சுவாமிகள் வலிகாமம் கிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் தியாகராஜா நிரோஷ், வலிகாமம் வடக்கு பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட 5 போலீசாரினால் கைது செய்யப்பட்டு பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்க வாகனங்களின் பராமரிப்பை முறைப்படுத்துவதற்கான விதிமுறைகள் அடங்கிய புதிய சுற்றறிக்கையை பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சகத்தின் செயலாளர் வெளியிட்டுள்ளார். குறித்த சுற்றறிக்கை அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. சுற்றறிக்கையின்படி ஒவ்வொரு 25,000 கிலோமீட்டர் பயணத்திற்கு பின்னரும் அல்லது இயந்திர பழுதுபார்ப்பிற்கு பின்னரும் ஆண்டுதோறும் எரிபொருள் செயற்திறனை சோதிக்க வேண்டும். சோதனைக்கு பின்னர் 1 மாதத்திற்கு எரிபொருள் நுகர்வில் குறிப்பிடத்தக்க மாற்றம் கண்டறியப்பட்டால் அது இயந்திர குறைபாடு அல்லது ஊழல் செயலா என்பதை தீர்மானிக்க வாகனங்களுக்கு பொறுப்பான அதிகாரியிடம் அந்த விடயத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் புதிய வழிகாட்டுதல்களின் வாகன பதிவு புத்தகங்களை முறையாக புதுப்பித்தல் மற்றும் ஆய்வு செய்வது தொடர்பான பல விதிமுறைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. குறைந்தபட்சம் 2 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது தேவைப்படும் போதெல்லாம் வாகனத்தை கழுவி சுத்தம் செய்யும் பொறுப்பு சாரதியிடமே காணப்படுவதாகவும் சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரி நௌஃபர் மௌலவியை தவிர முன்னாள் புலனாய்வு பணிப்பாளர் சுரேஷ் சாலே அல்ல என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலையின் கைது நடவடிக்கையானது கத்தோலிக்க திருச்சபையையும் ஈஸ்டர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர்களையும் ஏமாற்றுவதற்காக அரசு ஆடிய நாடகமாகும். தற்போது விவசாயிகளின் பிரச்சினைகள் மற்றும் நிலக்கரி மோசடி புகார்களில் சிக்கியுள்ள அரசு மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்காகவே இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. 2018ஆம் ஆண்டில் சுரேஷ் சாலே சஹ்ரானை சந்தித்தார் என சுமத்தப்படும் குற்றச்சாட்டு முற்றிலும் அடிப்படையற்றது. அக்கால பகுதியில் சுரேஷ் சாலே இலங்கையில் இருக்கவில்லை என்பதுடன் அவர் மலேசியாவிலும் இந்தியாவிலும் தூதரக பணிகளில் ஈடுபட்டிருந்தார். சேனல் 4 ஊடகம் வெளியிட்ட தகவல்கள் நம்பகத்தன்மை அற்றவை என்பதை ரணில் விக்ரமசிங்கவினால்
பிரதமரினால் நியமிக்கப்பட்ட குழுவும் ஏற்கனவே உறுதிப்படுத்தியுள்ளது. நாட்டின் சிறந்த புலனாய்வு அதிகாரிகளில் ஒருவரான சுரேஷ் சாலவை சிறையில் அடைத்துவிட்டு தாக்குதலுக்கு நிதியுதவி செய்தார் என கருதப்படும் இப்ராஹிம் போன்றவர்களை சுதந்திரமாக நடமாட விடுவது எந்த வகையில் நியாயமானது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்துடன் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலின் உண்மையான சூத்திரதார் நௌஃபர் மௌலவி என்பது தெளிவாக தெரிந்திருந்தும் அரசியல் காரணங்களுக்காக அதிகாரிகள் வேட்டையாடப்படுவது கண்டிக்கத்தக்கது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முக்கியஸ்தரும் முன்னாள் அமைச்சருமான ரியல் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். 11 வயது சிறார்கள் தமது உயிர்களை மாய்த்து கொள்ளல் சுயதீங்கு தொடர்பான ஆபத்து உள்ளடக்கங்களை சமூக வலைத்தளங்களில் தேடும் போது அது குறித்து அவர்களது பெற்றோருக்கு தானியங்கி எச்சரிக்கை அனுப்பும் புதிய வசதியை இன்ஸ்டாகிராம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பிரித்தானியாவில் இணைய பாதுகாப்பு தொடர்பான விவாதங்கள் வலுவடைந்து வரும் நிலையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமது உயிர்களை மாய்த்து கொள்ளும் எண்ணங்களை தூண்டும் வகையிலான பதிவுகளை சிறுவர்கள் அணுகுவதை கட்டுப்படுத்த தவறும் பட்சத்தில் 16 வயதிற்குட்பட்டவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு முழுமையான தடை விதிப்பது குறித்தும் பிரித்தானிய அரசாங்கம் தீவிரமாக பரிசீலிக்கின்றது. ஏற்கனவே டீன் அக்கவுண்ட்ஸ் மூலம் பல்வேறு கட்டுப்பாடுகளை மெட்டா நிறுவனம் நடைமுறைப்படுத்தியுள்ள நிலையில் பெற்றோர்களுக்கு நேரடியாக தகவல் தெரிவிக்கும் இப்புதிய அம்சம் சிறார்களின் மனநல பாதுகாப்பை உறுதி செய்வதில் முக்கிய மைல்கல்லாக கருதப்படுகின்றது. அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வைத்தியசாலைகளில் கிளினிக் நடவடிக்கைகளில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளது. வைத்தியர்களுக்கான சிறப்பு சேவையை நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் முறையாக பதிலளிக்காமையினால் இத்தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அச்சங்கம் குறிப்பிட்டுள்ளது. தற்போது இயங்கும் 50 கிளினிக்குகளும் நடமாடும் கிளினிக் அமைப்பும் அரசியல் நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட திட்டங்கள் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரபாத் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் ஆரம்ப சுகாதார சேவையை பராமரிக்க பணியாளர்கள் பற்றாக்குறை உள்ள சூழலில் இதுபோன்ற திட்டங்களுக்கு ஆதரவு அளிப்பதில்லை என வைத்தியர்கள் தீர்மானித்துள்ளனர். வைத்தியர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்து பொறுப்பான அமைச்சரோ அல்லது அரசு அதிகாரிகளோ நேர்மறையான தலையீடு இல்லாமையினால் தற்போதைய தொழிற்சங்க நடவடிக்கை முழு அளவிலான வேலை நிறுத்தமாக மாறக்கூடும் சாத்தியங்கள் காணப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு முன்னிலையில் இந்தியா இஸ்ரேல் இடையே 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. உத்தியோகபூர்வ பயணமாக இஸ்ரேல் சென்றுள்ள இந்திய பிரதமர் மோடிக்கு அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேற்று முன்தினம் இரவு விருந்து அளித்துள்ளார். முன்னதாக இருவரும் இணைந்து எருசலேமில் நடைபெற்ற தொழில்நுட்ப கண்காட்சியை பார்வையிட்டனர். ஹிட்லர் ஆட்சியின் போது கொல்லப்பட்ட யூதர்கள் நினைவாக எருசலேமில் அமைக்கப்பட்டுள்ள ஹோலோகாஸ்ட் நினைவு காட்சியகத்தை பிரதமர் மோடி நேற்று பார்வையிட்டு உயிரிழந்த யூதர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சக்கை சந்தித்து இந்தியாவிற்கு வருமாறும் அழைப்பு விடுத்துள்ளார். தொடர்ந்தும் வர்த்தகம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து பணியாற்றுவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடியும் நெத்தன்யாகுவும் முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளனர். நிறைவாக இவர்களது முன்னிலையில் இந்தியா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதுடன் 10 முக்கிய அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டது. குறிப்பாக வேளாண்மை தொழில்நுட்பங்கள், செயற்கைக்கோள் தரவுகள், UPI பண பரிமாற்றம் உள்ளிட்டவை தொடர்பாக முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இன்று திமுகவில் இணைந்து கொண்டுள்ளார். OPS திமுகவில் இணைந்துள்ளது அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்து கொண்டுள்ளார். அவரது மகன் ரவீந்திரநாத், உசிலம்பட்டி MLA ஐயப்பன் உள்ளிட்ட அவரது ஆதரவாளர்களும் திமுகவில் இணைந்து கொண்டுள்ளனர். தமிழகத்தில் விரைவில் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளமையினால் அரசியல் களம் சூடு பிடித்துள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி, நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என இம்முறை 4 முனை போட்டி நிலவுகின்றது. இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் எந்த கூட்டணியில் சேர்வார் என்ற எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் திமுகவுடன் இணைந்து கொண்டுள்ளார்.